வார்த்தை. சப்பூரத்துள்ள கூட தாயத்தானே செல்கின்ற சிறிய தா இருக்கிறது. எனவே அது ஃபீமேல் வார்த்தை. இப்ப கலமுள்ள அது இல்ல. கலமுடைய கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா மீம், அங்க சிறிய தா இல்ல. வரப்புள்ள கடைசி எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா காஃபு, அங்கேயும் சிறிய தா இல்ல. அப்ப இது ரெண்டுமே மேல் வார்த்தை. அதனால மேல் வார்த்தையில ஹாதா ஜாலிகா பயன்படுத்திருக்காங்க. ஃபீமேல் வார்த்தையா இருக்கக்கூடிய தவாத்துன் மின்ததத்துன் குர்ராசத்துன் சப்பூரத்துன்ல தில்க தில்க ஹாதிஹி ஹாதிஹி பயன்படுத்திருக்காங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அதே மாதிரி பாருங்க, கீழே வந்து சில இன்னும் வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க, வாக்கியங்களை. ஹாதா குர்சியுன், இது சேர். குர்சியும் மேல் வார்த்தையாக இருந்ததன் காரணமாக ஹாதா பயன்படுத்தியிருக்காங்க. ஜாலிக்க கிதாபுன், அது புத்தகமாக இருக்கிறது. கிதாபும் வந்து மேல் வார்த்தை. ஏன்னா தாயத்தானிஸ் இல்ல, சிறிய தாய் இல்ல ரெண்டுலயுமே. எனக்கு சொல்ல போனா இந்த நாலுமே வந்து மேல் வார்த்தைகள் தான். ஏன்னா எதுலையுமே தாயத்தானிஸ் இல்ல, சிறிய தாய் இல்ல. அப்ப பாருங்க, ஹாதா ஜாலிகா ஜாலிகா ஹாதா தான் பயன்படுத்திருக்காங்க. இப்ப தர்ஜுமா பார்த்துங்க. ஜாலிக்க மிர்சாமுன், அது பென்சிலாக இருக்கிறது. ஹாதா மக்தபுன், இது டெஸ்காக இருக்கிறது அல்லது இது ஆபீஸாக இருக்கிறது. இப்ப அப்படியே மேல போனீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பாடத்தை முன்னோக்கி போறாங்க. மா என்றால் என்ன என்பது அர்த்தம். மா ஹாதா, ஹாதானா இது என்ன, இது ஹாதானா இது நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், பார்த்துட்டோம். ஹாதானா இது, மானா என்ன, மாஹாதா இது என்ன. அவங்க என்ன பண்றாங்கன்னா கிதாபுன்னு எழுதியிருக்காங்க, மக்தபுன்னு எழுதியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து மாஹாதானா இது என்ன அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து ஹாதா கிதாபுன்னு இந்த வாக்கியத்தை முடிச்சுக்கலாம், இல்ல ஹாதா மக்தபுன்னு முடிச்சுக்கலாம், இல்ல ஹாதா கலமுன்னு கூட முடிச்சுக்கலாம். என்ன சொல்லணுமோ சொல்லிக்கலாம். ஏன்னா கிதாபா இருந்தாலும் முசக்கர் தான், ஹாதா தான் மேல் தான். மக்தபுனா இருந்தாலும் மேல் வார்த்தை தான், ஹாதா தான் வரும், இல்ல ஜாலிக்கா வரும். ஏன்னா மாஹாதான்னு கேட்டனால ஹாதா தான் இங்க பயன்படுத்த முடியும். ஹாதா கிதாபுன் அல்லது ஹாதா மக்தபுன் அல்லது ஹாதா கலமுன், இப்படி சொல்லிக்கலாம். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, மா தில்க, அது மா ஜாலிக்க, சாரி மா ஜாலிக்க அது என்ன. இங்கேயும் மேல் தான் பயன்படுத்தியிருக்காங்க, முசக்கர் ஆண் பால் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பாருங்க ஆப்ஷன் பாருங்க, மக்தபுன் மிர்சாமுன். ஜாலிக்க மக்தபுன், அது டெஸ்க் அல்லது ஜாலிக்க மக்தபுன் அது ஆபீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்க, ஜாலிக்க மிர்சாமுன், அது பென்சில் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜாலிக்க குர்சியுன், அது சேராக இருக்கிறது என்று சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்க, மாஹாதிஹி, இங்க வந்து ஃபீமேல் வார்த்தையை கொண்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மா வந்து கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய மா, என்ன என்பது பொருள். விளக்கம், மாஹாதிஹி இது என்ன. அப்போ அர்த்தம் என்ன, ஹாதிஹி மின்சதத்துன், இது வந்து டீ டேபிள், அல்லது ஹாதிஹி தவாத்துன், இது வந்து இங்க் பாட்டல், அல்லது ஹாதிஹி குர்ராசத்துன், இது நோட் புக்கு. அப்படி எது தேவையோ அங்க. ஏன்னா இங்க மா ஹாதிஹி என்றாலே, ஹாதிஹி என்பது பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. எனவே பெண்பாலுடைய பதில் தான் வரும், அதுக்குதான் பயன்படுத்துவாங்க. ஐ மீன் ஃபீமேலுக்கு பயன்படுத்துவாங்க. மா தில்க, அது என்ன. இங்கேயும் தில்க கொடுத்திருக்காங்க, ஜாலிக்கா கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, உதாரணங்கள் தவாத்துன் குர்ராசத்துன். தவாத்துன்னா இங்க் பாட்டல், தில்க தவாத்துன், அது இங்க் பாட்டலாக இருக்கிறது. குர்ராசத்துன், தில்க குர்ராசத்துன், அது குர்ராசத்துன் நோட் புக்காக இருக்கிறது. அவங்களே ஒரு விடையும் கொடுத்திருக்காங்க, தில்க சப்பூரத்துன், அது பிளாக் போர்டாக இருக்கிறது என்பதாக. இப்படி நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்படி அர்த்தங்களையும் விடையும் கொடுத்துக்கலாம். கீழே பாருங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த பேஜ் எல்லாம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சுருக்கமா. ஹல் ஹாதா கலமுன், இங்க ஹல் என்பதற்கும் என்ன என்பது பொருள்.
ஹல் என்ன, ஹாதா கலமுன் இது பேனாவான்னு கேக்குறாங்க. ஹல் ஹாதா கலமுன் என்ன இது பேனாவா, ஹல் என்ன, ஹாதா இது கலமுன் பேனாவா. கீழே பாருங்க நாம்னு இருக்குது. நாம் என்றால் எஸ், ஆமாம், ஆம். ஹாதா கலமுன் இது பேனாவாக இருக்கிறது. ஹல் ஹாதா மிர்சாமுன் என்ன இது பென்சிலா. கீழே பாருங்க லா, இல்ல. லானா இல்லைன்னு அர்த்தம், நோன்னு அர்த்தம். இல்லையே இல்ல. ஹாதா கலமுன் அது பென்சில் இல்ல, அது இது பேனா எழுதுகோல் என்பதாக அவங்க சொல்றாங்க, பதில் கொடுக்குறாங்க. வாக்கியத்துக்காக கொண்டு வரப்பட்ட இந்த வாக்கியங்கள். இப்ப பாருங்க அதே வார்த்தைகளை வச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமான கலிமாக்களை போட்டு வாக்கியங்களை உருவாக்கி இருக்காங்க. ஹல் ஹாதிஹி சப்பூரத்துன் என்ன இது சப்பூரத்துன் பிளாக் போர்டாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்க நஅம் ஹாதிஹி சப்பூரத்துன் ஆமாம் இது பிளாக் போர்டாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க ஹாதிஹி ஏன் பயன்படுத்திருக்காங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹாதிஹி வந்து ஃபீமேலுக்கு பயன்படுத்தக்கூடிய, பெண் பாலுக்கு பயன்படுத்தக்கூடிய அறிகுறி. எனவே சப்பூரத்துனுக்காக ஹாதிஹி பயன்படுத்தியிருக்காங்க. கீழே பாருங்க ஹல் ஜாலிக மிர்சாமுன் அது மிர்சாமுன், அது தவறா கொஞ்சம் பிரிண்டிங்ல இருக்குது. மிர்சாமுன் மீம் அது ஃபர்ஸ்ட். ஹல் ஜாலிக மிர்சாமுன் என்பது மேல் வார்த்தை, எனவே ஜாலிக்க பயன்படுத்தியிருக்காங்க. ஹல் என்ன அது, ஜாலிக்க அது, மிர்சாமுன் பென்சிலாக இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. அதுக்கு பதில் கீழே பாருங்க நஅம் ஆமாம் எஸ், ஜாலிக்க மிர்சாமுன் அது பென்சிலாக இருக்கிறது. இப்ப கடைசியில பாருங்க ஹல் தில்க சப்பூரத்துன் சப்பூரத்துன் ஃபீமேல் வார்த்தையாக இருப்பதின் காரணமாக தில்கா என்கின்ற ஃபீமேல் அறிகுறியான வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. ஹல் என்ன, தில்க அது, சப்பூரத்துன் பிளாக் போர்டா அப்படின்னு கேக்குறாங்க. கீழே பாருங்க பதில் முதல்ல லா இல்லை, லானா இல்ல, நோ. தில்க மின்சதத்துன் அது பிளாக் போர்டு இல்ல, தில்க அது, மின்சதத்துன் மின்சதத்துன் என்பது டீ டேபிளாக இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து சுருக்கமா தான் பார்க்க இருந்தோம். நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுல வந்து சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாம இருக்கலாம். தனிப்பட்ட முறையில நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வந்து முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள், முஸ்லிம்கள்ல கூட ஆண்கள், பெண்கள், நீங்க உருதுல டீச்சிங் பண்ணணும்னு சொன்னா இதே அப்படியே உருதுல கூட டீச்சிங் பண்ணுவோம் நாங்க. அதே மாதிரி உருது கோர்ஸும் எங்கிட்ட இருக்குது. உருது கோர்ஸும் நாங்க நடத்திட்டு இருக்கோம். உருது மொழி யாரு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரபியில வந்து தெரிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா ஷுக்ரன் லக்க, தேங்க்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் இதுல பண்ணிட்டதுக்கு தேங்க்ஸ் ஆக இருக்கிறது.